இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதையா இருக்கு. நெருப்புல யார் எரிய போறானோ ஆளுநர் தான் எரிய போறாரு தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த பாதிப்பும் வராது. வேற ஏதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்றது? நம்ம அதுமாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். யாராவது அது மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது? ஆமா, எச்சரிக்கை தான் செய்யறோம். மாமியார் மருமக சண்டை மாதிரி நடத்திட்டு இருக்காரு. இதுக்கான விளைவுகளை அவர் சந்திச்சுதான் ஆகணும். ஜெகதீப் தன்கர் ஒரு கருத்து சொன்னாருன்னா குடியரசு துணைத் தலைவர் கருத்துன்னு பார்க்காம அது மோடியோட கருத்து. நான் என்ன சொல்ல வரோன்னு கேட்டீங்கன்னா, அரசை நீதிமன்றத்தின் மூலமா நடத்த முடியாதுன்னு சொல்றாருல அவரு. அரசை கவர்னர் மூலமா நடத்தலாமா? கவர்னர் மூலமா நீங்க நடத்துவீங்களா? நீங்க யாரு? ஹூ ஆர் யூ? உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றது இவங்க யாரு? ஏங்க 142 அடிப்படையில் ஒப்புதலே கொடுக்கலான்ற போது டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றது இவங்க யாரு? சொத்து இருக்கிறதுனால தானே அவங்க ஒரு சுயமரியாதையோட வாழ்றாங்க. அதை பறிச்சுட்டு அவங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் இந்த நாட்டில் 3ஆம் தர குடிமக்களாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. அணு ஆயுதம் மாதிரி எங்க மேல தாக்குறீங்க, நீங்க என்ன சுப்ரீம் நாடாளுமன்றமா இல்லையா? அது நிலைகுலைய வச்சுட்டு அவங்களோட ஆட்டம் கண்டுட்டாங்க. இப்போ ஸ்ரீகாந்த் துபே விட்டு பேச வச்சாங்க, அந்த சர்மா விட்டு பேச வச்சாங்க. அதை நாங்கள் அந்த கருத்து நிராகரிக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்ற அறிவிப்பை மீறி தமிழக ஆளுநர் 3 நாட்கள் துணைவேந்தர்களுக்கான மாநாடு கூட்ட போறாரு. அதற்கு உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சிச்சுட்டு வரக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சிறப்பு விருந்தினராக அழைக்க போறாருன்னு தமிழகத்தில் இப்போதைக்கு பல சர்ச்சைகள் ஆளுநரை சுற்றியும் நீதிமன்றத்தை சுற்றியும் வருது. இது தொடர்பான பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ உச்சநீதிமன்றம் ஏதோ தீர்ப்பு கொடுத்துருச்சு, இனிமேல் ஆளுநர் அவ்வளோதான் அப்படிங்கிற வகையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவங்களாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆளுநர் 3 நாள் ஊட்டியில் துணைவேந்தர்களுக்கான மீட்டிங்கை கூட்டுறாரு. ஏற்கனவே திமுக முதல்வர் இதை கூட்டியிருந்தார். இப்போ இது போட்டி அரசாக நடத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த அறிவிப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக நடந்துக்கிறாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற செயல் தான் இது. நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் இன்றைக்கி இவர் நம்ம அனைத்து பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் அழைக்கிறது என்பது ஜனநாயக விரோத போக்கு. ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தலான்னு அவர் நினைக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஜெகதீப் தன்கரை கூப்பிட்றாரு. அதுக்கு ட்ரம்ப்பே கூப்பிட்டுருக்கலாம். அவர் பேசுகிற இங்கிலீஷாவது நிறைய பேருக்கு அங்கே புரியும். தன்கர் பேசுகிறது அவங்க இங்கிலீஷே ஹிந்தி மாரி பேசுகிறக்கூடிய நபர்கள். அவர்கள் அழைச்சிட்டு தமிழ்நாட்டில் என்ன எதுக்காக இதுமாரி போட்டி அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. இந்த ஏற்கனவே இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக இத்தாலி, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் எந்த ஒரு அரசு இயற்றக்கூடிய தீர்மானத்தை எத்தனை மாதத்துக்குள்ளே நிறைவேற்றுறாங்க, அதுக்கு எத்தனை மாதத்துக்குள்ளே கன்சர்ன் கொடுக்குறாங்க, ஒப்புதல் கொடுக்குறாங்க அப்படின்லாம் தெளிவாக வரையறுத்துட்டாங்க. பல உலக நாடுகளோட தீர்ப்பு அங்கே உள்ள அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எத்தனை மாதங்களுக்குள்ளே அங்கே ஒப்புதல் கொடுக்குறாங்கிறதெல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க அந்த தீர்ப்பில். அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இப்படி ஒரு தீர்ப்பு அவர் முகத்தில் கரியை பூசினதுக்கு பிறகும் கூட இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது என்பது நீ சொல்கிறத நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏட்டிக்கு போட்டியான செயலாக இருக்குது. மாமியார் மருமக சண்டை மாதிரி நடத்திட்டு இருக்காரு இவர். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அதுமாரி நடத்த முடியாது. இதுக்கான விளைவுகளை அவர் சந்திச்சு தான் ஆகணும். என்னவா இருக்கும் சார் விளைவுகள்? இப்போ நம்ம சட்டத்தை பற்றி புரிதல் இருக்கிறனால பேசாமல் இருக்கோம். வேற எவனா என்ன பண்ணுறது? வேற எவனா ஏதாவது கருப்பு கொடி காட்டுறன்ற பேரில் வேற ஏதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது? நம்ம அதுமாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். யாராவது அது மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? எச்சரிக்கிறீங்களோ? ஆமாம், எச்சரிக்கை தான் செய்கிறோம். இது அரசு மேலே அபிப்பிராயம் உள்ளவன், அரசு மேலே நம்பிக்கை உள்ளவங்க, அரசை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதுமாரி நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு கவர்னர் இருந்தால் என்ன பண்ணார்? ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குளியலறை எட்டி பார்த்த கதையெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதேமாரி ஒரு சூழல் நடந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இங்கே இருக்கிற மாதிரியே ஆளுநர் மாளிகைக்கும் வழக்கறிஞர்கள்லாம் இருக்கும், அவங்களாம் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கான பாயிண்ட் என்னன்னா, இவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இவருக்கு எதுவும் கிடையாது. ஒரு முதலமைச்சரையோ அமைச்சரையோ மாற்றுறதுக்கு, அதிகாரிகளையோ மாற்றுறதுக்கு எந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் கிடையாது. அப்படி தான் இவரை செந்தில் பாலாஜி அமைச்சரவை நீக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டார். அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒருக்கு இரவோடு இரவாக ஒரு உத்தரவு அதுக்கப்புறம் அதை நான் வித்ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது தெரியணும்ல. ஆர்டிகிள் 200 மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒரு பில் ரீபாஸ் பண்ணி மறுபடியும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சுட்டா அவர் கண்டிப்பாக அனுமதி கொடுக்கணும். அப்படி இல்லைனா விளக்கம் கேட்கணும்.
விளக்கம் கேட்டு வந்து கொடுக்க முடியலனா அதுக்கான பதிலை அவர் சொல்லி ஆகணும். அப்படி இல்லாமல் கிடப்பில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. மிக தெளிவாக இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இவர் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாருங்கிறத வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பேராகிராஃப் 431 வந்து மிக தெளிவாக அந்த ஜேபி பர்திவாலா அந்த ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வில் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். கன்சிடரபிள் டைம் ஹேஸ் elapsed since these 10 bills were originally passed and presented to the governor for assent. அதாவது வந்து போதுமான டைம் கொடுத்து அந்த டைம் வந்து காலதாமதம் ஆன பிறகு தான் வந்து இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடிருக்காங்க அப்படின்றாங்க. அதோடு வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 out of the 10 bills even date back to 2020. 2020க்கு முன்னாடி கொண்டு வந்த 2 தீர்மானங்களுக்கும் கூட இவர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் இருக்கார். கவர்னர் வந்து இதில் வந்து பெரிய ரோலே கிடையாது. கவர்னர் யார் இயங்க வைக்கிறாங்க அப்படின்றது தான் மெயின். இப்போ அதுதான் இங்கே வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஜெகதீப் தன்கரை போய் பார்த்து வந்தது பிறகு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடந்துக்கியான்னு சொல்லாமல் நீ போய் இங்கே போய் இப்போ துணைவேந்தர் மாநாடை கூட்டுறா அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் சார்? எல்லாத்தையும் சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்குறதே சரியாக இருக்குமா? ஜெகதீப் தன்கர் ஒரு கருத்து சொன்னார்னா குடியரசு துணைத் தலைவர் கருத்துன்னு பார்க்காம அது மோடியோட கருத்து. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அரசை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நடத்த முடியாதுன்னு சொல்கிறார்ல அவர். அரசை வந்து கவர்னர் மூலமாக நடத்தலாமா? கவர்னர் மூலமாக நீங்கள் நடத்துவீங்களா? நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து துணைவேந்தர்களை கூட்டுறீங்க? இப்போது தீர்ப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கான அதிகாரத்தை வந்து முதல்வருக்கு கொடுத்தாச்சு. அந்த சட்டத்தை வந்து இவர் வந்து அந்த தீர்மானங்களை சட்டமாக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கலை. ஒப்புதல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துடுச்சு. உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துடுச்சு. இப்போது யார்கிட்ட பவர் இருக்குது? முதலமைச்சர்கிட்ட தானே பவர் இருக்குது. அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் முதல்வர்கிட்ட தானே பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து எந்த அடிப்படையில் வந்து இவர் கூட்ட முடியும்? இல்லை சார், அதையும் தாண்டி போறாருன்னா அவருக்கு சட்டப்படி ஏதோ ஒரு பாதுகாப்பு வாய்ப்பு இருக்கு. சட்டப்படி எந்த வித அனுகூலமும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அவர் வந்து இந்த தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக, அதை அடுத்ததில் சொல்கிறேன், அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் வந்து சுப்ரீம் கமாண்ட்லாம் கிடையாது. அவருக்கு வந்து மிக வானளாவிய அதிகாரங்கள்லாம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து ஹி ஹேஸ் டு ஃபாலோ ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மினிஸ்டர் ஆஃப் கவுன்சில்ஸ் தான் சொல்கிறாங்க. டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுதான் அவர் ஃபாலோ பண்ணிப்போனா, அதுதான் அபைட் பண்ணணும், அதுதான் வந்து அவர் கடைபிடிக்கணும். அதுக்கு மாறாக வந்து இவர் வந்து ஏட்டிக்கு போட்டியாக நடந்துக்கிறது, சட்டத்தின் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக இவர் ஒரு அரசு நடத்த முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பாரதிய ஜனதா கட்சிகளால் முடியலங்கிறதுனால, அவங்களால வந்து இங்கே நேரடியாக ஆட்சி அமைக்க முடியலைன்றனால கவர்னர் மூலமாக ஆட்சி அமைக்கலான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒத்துக்கலை. என்னென்னா, இந்த ஜெகதீப் தன்கரை போய் பார்த்துட்டு வந்ததுனால ஏன் இப்படி நடந்தது, இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, இது வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்குறதுக்கு என்ன பதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் ஜெகதீப் தன்கர் என்ன சொல்கிறாரு? உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் வந்து இந்த நாட்டை வழி நடத்தணுமே தவிர உச்சநீதிமன்றம் வழி நடத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? ஆளுநர் விஷயத்தில் நம்ம அதானே சொல்கிறோம். அதுதான், ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா? இதை சொன்ன ஜெகதீப் தன்கர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா? நான் என்ன சொல்கிறேன், இந்த இந்திய நாடாளுமன்றத்தில் எவ்வளோ ஆக்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்க. வக்ஃப் ஆக்ட் கொண்டு வந்தீங்க, சிஏஏ கொண்டு வந்தீங்க, என்னென்னமோ ஆக்ட் கொண்டு வந்தீங்க, இந்த மக்கள் விரோத விவசாய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க. இப்படி பல சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்துக்கெலாம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அனுமதி கொடுக்காம வித்வல்டு பண்ணி வச்சிடுறாங்க, இதில் வந்து கிடப்பில் போட்டாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இல்லை, அங்கே தான் கேட்குறாரு, ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார், இவங்க யார் அப்படின்னு. 142 அடிப்படையில் வந்து ஒப்புதலே கொடுக்கலான்ற போது டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது இவங்க யார்? உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது? ஜனாதிபதி தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. 3 மாதம் தான் கெடு அப்படின்னு சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இவங்க வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட முகப்புரையில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு. மக்கள் தான் இங்கே வந்து பிரதானமே தவிர இவங்கெல்லாம் வந்து அந்த 5 வருஷம் ஆட்சியில் உட்காந்து அமர்ந்திருப்பதுனாலே இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினச்சக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அது நீதிமன்றத்தை தலையிடும். இப்போது இந்த வக்ஃப் ஆக்டில் வந்து என்ன, எதுக்கு இவங்களாம் கடந்து துடிக்கிறாங்க, கொதிக்கிறாங்க, எதுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை பிரிவை மீறி இவங்க செயல்படுறாங்க. வக்ஃப் ஆக்டை வந்து அரசியலமைப்பு சட்ட பிரிவு 26க்கு எதிராக இருக்குது. நான் முஸ்லீம்ஸ் மேட் அப்பாயிண்டட் மேக் அன் அப்பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் அல்லாதவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மேபி அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதில் டிஸ்பியூட் வந்ததுன்னா அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏற்கனவே இஸ்லாமிய விரோத நடவடிக்கையில் இருக்கக்கூடிய இந்த அரசு டிஸ்பியூட் இல்லாமல் இருக்கிற எங்கே லேண்ட் இருக்குது? பொருளாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு இருக்கார் வள்ளுவர். பொருளுக்காக தான் இந்த மக்களை ஒவ்வொருத்தரும் ஓடிட்டு இருக்கான். அதில் ஏகப்பட்ட டபுள் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் லேண்டு ஏகப்பட்டது இருக்குது. எல்லா லேண்டுமே வந்து அபகரிக்க நோக்கிறது தான் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா லேண்டுமே டிஸ்பியூட்டில் தான் இருக்கும். ஆனால் வக்ஃபு சட்ட திருத்தம் நல்லதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி இஸ்லாமியில் சேர்ந்த ஒரு சமூக பிரிவு போய் பார்த்து அது இருக்க தானே செய்வாங்க. அப்போ எப்போதுமே வந்து யூதாஸ் வந்து எப்போதும் இருக்க தான் செய்வாங்க. கைக்கூலிகள் இருக்க தான் செய்வாங்க. எல்லா சமூகத்திலையும் உண்டு, எல்லா மதத்துலேயும் உண்டு, எல்லா மொழி பிரிவினர்களையும் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. இது இயல்பு தானே. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல், இட்ஸ் குவைட் நேச்சர். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு சில 2 பேர் போயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதுக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்றதுல நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்து ரிலீஜியஸ் போர்டு இருக்குது. அதில் வந்து ஹிந்து நம்பிக்கை உள்ளவங்க பை ப்ராக்டிஸ் ஆஃப் இந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹிந்து நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க, அதை பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீமை வந்து ஹெச்ஆர்என்சியில் போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? முஸ்லீம் பேர் கொண்டு வர போட்டதுக்கே சர்ச்சை ஆகிடுச்சு. அவர் இந்து அடிப்படையில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ஒரு அடிப்படையில் ஒரு இந்துவாக இருக்கிறவர் அந்த பேர் இந்த சிமிலாரிட்டி இருக்குன்ற ஒரே காரணத்தினால ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி உள்ள ஒரு நாட்டில் நீங்கள் எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய வந்து அவங்களோட வந்து அது வந்து அந்த டாக்குமெண்ட்டே இல்லை. பல இடங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டே இல்லை. இவங்கள்ட்ட கேட்ட கவர்மெண்ட்டே அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களே அவங்களுக்காக கொடுத்தப்பட்ட லேண்டு. இப்போ மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டு. அந்த லேண்டை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுத்தது வந்து இப்போ என்னென்ன பிரச்சனைனா சொத்து இருக்கிறதுனால தானே அவங்க வந்து ஒரு சுயமரியாதையோடு வாழ்கிறாங்க. அதை பறிச்சுட்டு அவங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் இந்த நாட்டில் 3ஆம் தர குடிமக்களாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. இந்த கவர்னர் தீர்ப்பை பொறுத்த மட்டும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 142 அரசியலமைப்பு சட்ட உறுப்புப்படி ஒப்புதல் கொடுக்குறதுங்கிறது அரசியலமைப்பு சட்டம் வந்து உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதைத்தான் ஜெகதீப் தன்கர் கேட்குறாரு. இது என்ன அணு ஆயுதம் மாதிரி எங்கள் மேலே தாக்குறீங்க, நீங்கள் என்ன சுப்ரீம் நாடாளுமன்றமா? அது என்னன்னா ஏன் நீங்கள் வந்து செய்ய மறுக்கிறீங்களே, அதுக்கு இந்த டிலேக்கு வந்து ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரியான நிலைக்கு வந்து 142 வந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்களா. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினால அவங்களுக்கு ஏவுகணை தாக்குதல் மாதிரி தெரியுது, அணு ஆயுத தாக்குதல் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னா இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை எதுக்கு ஏன் நடைமுறைப்படுத்த தயங்குறாங்கன்னா மதச்சார்பற்ற அரசு இங்கே நடந்துடக்கூடாது, மதச்சார்புள்ள அரசு, இந்துத்துவ அரசு, கொடுங்கொன்மனே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு, மொழி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு, பல்வேறு தேசிய இனங்களுக்கு எதிரான. நீங்கள் எப்படி பார்க்கலையா? இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை நிறைவேற்றி அப்புறம் சட்டமாகி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று செய்யுது. இதை நீதிமன்றம் உள்ள வந்து இப்படி செய்யுதுங்கிற நீங்கள் பார்க்கல. பிரச்சனை என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை நீங்கள் கிடப்பில் போடுறீங்க. அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டது தப்புன்னு சொல்லி அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பார்க்குறாங்கன்னா இது எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இட்டாலியில் என்ன நடக்குதுன்னா 1 மாதத்துக்குள்ளே அரசுடைய தீர்மானங்களை அவருக்கு கவர்னருக்கோ அல்லது குடியரசு பிரசிடெண்ட்டுக்கோ அனுப்பி அவங்க வந்து அதில் ஒப்புதல் தரணும்னு சொல்லிட்டாங்க. பல்வேறு நாடுகளில் சொல்லியிருக்கு. தீர்ப்பில் அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட போதும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளில் அப்படி சொன்னாலும் கூட இந்தியாவில் அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க என்ன நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான உத்தரவுகள் வரும்போது, தீர்மானங்கள் வரும்போது அதை ஆதரிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீர்மானங்கள் வரும்போது அதுக்கு கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது அரசியலமைப்பு சட்ட விரோதம் இல்லையா? இல்லை, இதில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் அல்லது விவாதம் அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசஸ் ஜனாதிபதி இது இருவருக்கும் யார் பவர் அதிகம் அப்படிங்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் பவர் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இவங்க வந்து செயல்படணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவங்க செயல்படும் போது உச்சநீதிமன்றம் வந்து கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இது யார் வந்து இதை வந்து மிக சரியான முறையில் அணுகியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு 200 படி 200 அடிப்படையில் இவங்க எந்த தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவ அரசு ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவுக்கு எதிராக எந்த ஒரு செயல் திட்டம் வந்தாலும் அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அது தப்பு, அது தவறு, அரசியலமைப்பு சட்டப்படி தான் அந்த அரசு இயங்கும், தமிழ்நாடு அரசு இயங்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகுது. அதை வந்து எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்?
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் நல திட்டங்களை வந்து கொண்டு வரும்போது அந்த திட்டங்கள் தான் சட்டமாக்கப்படணும். அப்படியாப்பட்ட சட்டங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்கிறீங்கன்றது வந்து இந்த அரசு வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேரை வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி ஒரு வந்து மோசமான ஒரு அணுகுமுறை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறோம்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு ஆளுநரை வந்து எவ்வளோ ஒரு மோசமாக அவரோட நடத்தையை வந்து எவ்வளோ வந்து விமர்சனத்துக்குரியதாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. அபத்தமான ஒரு நடவடிக்கை நடந்துக்கிட்டார். அதாவது வந்து அவர் ஆளுநர் மட்டும் நான் வந்து நிறுத்தலை, இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி இது மாதிரி கீழ்த்தரமான செயல்களை வந்து செய்கிறதுங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது. இந்த ஆளுநர் விவகாரம், அப்புறம் இந்த வக்ஃபு போர்டு அந்த சட்டத்து இடைக்கால தடை, இதெல்லாம் பிஜேபியினரை ரொம்ப ஒரு பிஜேபி வந்து நிலைக்குலைய வச்சிருச்சு. இந்த வக்ஃபு போர்டுக்கு வந்து இவங்க தடை கொடுத்தது 142 அரசியலமைப்பு சட்டம் 142 படி அந்த RN ரவி, இந்த கவர்னர் கிண்டி ரவி கொடுத்த இந்த ஒப்புதல் அளிக்காமல் தீர்மானங்கள்லாம் ஒப்புதல் அளித்தது வந்து அவங்க இதுவரை நாள் வரையும் வந்து ஒரு பெரிய சுப்ரீம் பவர் மாரி இருந்தாங்க இல்லையா, அது நிலைக்குலைய வச்சுது. அவங்களோட ஆட்டம் கண்டுட்டாங்க. இப்போ அதனால தான் கடந்து ரசிகாந்த் தூபே, தினேஷ் சர்மா விட்டு பேச வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினா என்னென்ன இவரு என்ன பெரிய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி, லீகல் லுமினரிஸ் மாரி இவங்க பேசுறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். மத சண்டைகளுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ சட்டத்தெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்த கோத்ரா குண்டுவெடிப்பு சம்பவத்தை கலவரத்துக்கு வந்து அவரா காரணம், இப்போ நாக்பூர்ல நடந்த கலவரத்துக்கு அவரா காரணம், வெஸ்ட் பெங்கால் நடக்கிற கலவரத்துக்கு அவங்களா காரணம். அதான் நிறைய நீதிபதிகள் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே லெட்டர் எழுதிருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக. அதாவது வந்து SR பொம்மை வழக்குக்கு பிறகு எந்த அரசையும் வந்து ஏனோதானு கலைச்சிட முடியாது. அதுக்கப்புறம் இதுக்கு கேசவானந்த பாரதி வழக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்கள் மீறி எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்கிற போது அதை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கண்டிக்கும். அப்படி கண்டிக்கலைன்னு வச்சிங்களா, அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் என்பது கேள்விக்குள்ளாயிடும். உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். இந்தியாவோட ஜனநாயகம் இல்லை என்பது வந்து உலக நாடுகளுக்கு தெரிய வந்துடுங்கிற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலங்களை வந்து தலைவராக இருக்கக்கூடிய அவர் பேர் JP நட்டா வந்து அவரோட கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம், ரிஷிகாந்த் துபேயோட கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய இந்த நிலைத்தன்மை இருக்கு இல்லையா, இந்தியா இந்த கட்டமைப்பு இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து சிதைஞ்சு போய்டுன்றதுல வந்து அவங்களுக்கு இன்றைக்கி தான் உணர்ந்துருக்குறாங்க. இல்லைன்னா அவங்க கருத்தை ஆதரிச்சிருப்பாங்க. ஜெகதீப் தன்கரை விட்டு பேச வைக்கிறாங்க, ரிஷிகாந்த் துபே விட்டு பேச வச்சாங்க, அந்த சர்மா விட்டு பேச வச்சாங்க. அது இது எல்லாம் என்ன ஆக போகுதுன்னா, இந்த சிஸ்டம் வந்து சிதைஞ்சு போய்டுன்ற பயத்தில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் நாங்கள் அந்த கருத்தை நிராகரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுதான் அதாவது வந்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் அப்பர் ஹேண்ட் எடுத்துரும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டாங்க. இதுவே நீடிச்சுதுன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு காலத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தீர்ப்பு கொடுத்த சம்பவங்கள் நடந்தது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அரசு வந்து உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை வந்து மதிக்காத ஒரு செயல் நடக்கிறது வந்து எப்படி எந்த நீதிமன்றம் ஏற்றுக்கும்? அது தவறு இல்லைங்களா? இப்படி நீதிமன்றமும் அரசும் மோதிக்கிறது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து நீதிமன்றம் வந்து மோதலாம் இல்லை, நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கணும் இந்த அரசு அப்படின்னு சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் இந்த அரசு நடக்கணும். அதாவது வந்து இந்த ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இருக்குது. இந்த எதில் மூணும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் செயல்படணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அரசு எப்படி நடந்ததுன்னா, லெஜிஸ்லேச்சர் எப்படி தமிழ்நாடு அரசு சொல்ல இந்திய அரசு எப்படி நடந்துக்குதுன்னா, அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய அரசுகளை எல்லாம் அவங்க ஒன்றும் செல்கிறதே இல்லை. சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அரசுகளை வந்து அவங்க சீண்டி பார்க்குறாங்க, வந்து தன்வயப்படுத்த பார்க்குறாங்க, அடிபணியை வைக்கிறாங்க, அடிமையில நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து எப்படி சரியாக இருக்கு அதை ஏற்றுக்க முடியும்? அவங்களோட சித்தாந்தங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சித்தாந்தங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா மிரட்டி பணிய வைக்கிறாங்க, ED NIA மூலமாக வந்து பணிய வைக்கிறாங்க. அப்படி பணியாத போது இது மாதிரியான ஆளுநர் மூலமோன்ற புறவாசல் வழியாக கொள்ளைப்புறமாக வரக்கூடிய நபர்களை வைத்து அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தான் வந்து வாய்ப்பூட்டு போட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சரியான சவுக்கடியை கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். அதன் அடிப்படையில் அவங்க வந்து திருத்தி இப்போ பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய வந்து நிலைப்பாட்டை மாற்றணும். அப்படி இல்லாமல் மறுபடியும் கொண்டு வந்து அவங்க அடிச்சுட்டு வந்து ஏற்கனவே மாமியார் மருமகள் சண்டை வந்துட்டால் வந்து ஏற்கனவே சாதாரண சண்டையை வந்து சமாதானப்படுத்த விடாமல் அது மேலும் வந்து மண்டை உடைக்கிற கதையாக இருக்குது இவங்க பண்ணி இருக்கிறது. இன்றைக்கி வந்து
ஆளுநர் வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறதுங்கிறது வந்து இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற கதையாக இருக்குது. இந்த நெருப்பில் யார் எரிய போகிறான்னா ஆளுநர் தான் எரிய போகிறாரு தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த பாதிப்பும் வராது. துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணைவேந்தர்கள் யார் பக்கம் நிற்கிறதுங்கிற குழப்பம் வந்திருக்கு. முதல்வர் கூப்பிட்டாரு, அங்கே போனோம், இப்போ இதுக்கு போகக்கூடாது நெருக்கடி. அது தெளிவாக வந்து போச்சு இல்லைங்களா? இப்போது அனைத்து கல்லூரிகளுக்கும் துணைவேந்தராக வந்து சட்டமன்ற தலைமை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் தான். எல்லா எம்எல்ஏக்கும் வந்து அவர் தான் தலைவர். அதனால தான் முதலமைச்சராக இருக்கார். இது சரிங்களா? இப்போது அந்த தீர்மானங்களுக்கு சட்டமாயிடுச்சு. தீர்மானம் வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. தீர்மானம் நடைமுறைக்கு வந்த பிறகு வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முதலமைச்சர் தான் கூட்டத்தை கூட்டணும். முதலமைச்சர் தான் எல்லாரையும் நியமிக்க முடியும். முதலமைச்சர் தான் வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. அவர் தான் உரிய இங்கே வந்து அது சரியான நபர். அவர் தான் அதிகாரம், எல்லாம் அனைத்து விதமான அதிகாரங்களும் முதல்வருக்கு தான் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து துணைவேந்தர் வந்து இந்த மாநாடை கூட்டுறதுங்கிறது வந்து நடைமுறைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறிய செயலாகும். அது இதோட தமிழக அரசு இதை எப்படி அணுகுன்னு நினைக்கிறீங்க? அல்லது தமிழக அரசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள்லாம் என்ன? இதுக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். இதுக்கு வந்து மறுபடியும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேறு விதமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போவாங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.